பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவருடைய குணாதிசயங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானமுள்ளவர், அவர் ஞானமுள்ளவர் என்கிற அந்த பண்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், மத்தேயு 5, 6, 7 இந்த இந்த பகுதிகள், இந்த அதிகாரங்கள் எல்லாம் மலை பிரசங்கம் என்று சொல்லி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தை செய்கிறது, அநேக காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். ராஜ்யத்தின் காரியங்களை குறித்தும், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அநேக காரியங்களை அவர் பேசியிருந்தார். அந்த அந்த போதகங்களை அந்த ஜனங்கள் கேட்டபோது மத்தேயு 7:29 இப்படியாக கூறுகிறது, ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்னொரு இடத்துல சுவிசேஷத்தை எழுதுகிற ஆசிரியர்கள் என்ன கூறுறாங்க, அவர் மற்றவர்களைப் போல் அல்லாமல், மற்ற மத தலைவர்களைப் போல, மற்ற பரிசேயர்களைப் போல அல்லாமல் அதிகாரத்தோட அவர் போதகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் லூக்கால நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்து வருகிற நேரத்துல லூக்கா 2வது அதிகாரத்துல இப்படியாக எழுதுகிறார். 52வது வசனத்துல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லி. நம்ம நிறைய நேரம் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப தவறா புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம எப்படி கற்பனை செய்து கொள்ளுகிறோம், அதாவது ஏதோ இயேசு கிறிஸ்துவானவர் அங்க அமர்ந்திருந்து 12 வயது அந்த நேரத்துல அமர்ந்திருந்து அவங்களோடு கூட தர்க்கம் பண்ணுகிற விதமா, ரொம்ப ஸ்மார்ட்டா சாமர்த்தியமா நிறைய கேள்விகளை கேட்கிற விதமா நம்ம யோசித்து கொள்ளுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்க இருந்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 46வது வசனத்துல, 2வது அதிகாரம் 46வது வசனம் லூக்கால நம்ம பார்க்கிறோம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? ஏதோ தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருக்கிற ஞானம் அல்ல. ஒரு சிலர் நம்ம அப்படிதான் யோசித்துக்கிறோம். ஞானவான்கள் எப்படி இருப்பாங்க? ஞானவான்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் படபடன்னு பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாவற்றையும் சொல்லணும்னு நினைப்பாங்க. அது ஞானம் அப்படின்னு சொல்லி நாம நினைத்து கொள்ளுகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானம் வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வசனத்தை 2:46 நம்ம பார்க்கும்போது, அவர்கள் பேசுகிறதை கவனித்து கேட்கிறார், உன்னிப்பாக கேட்கிறார். கேட்டு அதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து அவர் கேள்விகளை கேட்டார். கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களையும் அவர் அளிக்கிறார். சோ ஞானம் என்பது என்ன? தனக்கு தெரிந்தவைகளை எல்லாம் கொட்டுவது அல்ல ஞானம். அங்கு இருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அதை உன்னிப்பாக கவனித்து, அந்த காரியங்களை கவனித்து அதற்கு ஏற்றபடி பேசுவதுதான் தெய்வீக ஞானம். இயேசு கிறிஸ்துவான ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கும்போது அவர் முதல்ல எல்லாத்தையும் பேசிட மாட்டார். அங்க இருக்கிற மக்களை அவர் கவனிப்பார். அவர்களுடைய காரியங்களை அவர் கவனித்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ளுகிறார். அவர் ஏதோ ஆட்கொள்ளுகிற கடவுள் அல்ல. அதாவது மொத்தமா நம்மளை பிடிச்சி அப்படியே உலுக்கி எடுக்கிற கடவுள் கிடையாது. நம்மளை ஆண்டு கொள்ளுகிற தேவன், ஆனால் வலுக்கட்டாயமாக நம்மளை ஆட்கொள்ளுகிற தேவன் அல்ல. வற்புறுத்தி நம்மை ஆட்கொள்ளுகிற தேவன் அல்ல. ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், ஒரு வித்தியாசமான தேவன். எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை அறிந்து கொள்ளுகிறார். நம்முடைய மனக்குறைகளை, நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய உணர்வுகளை அவர் கேட்டு அறிந்து அந்த காரியங்களை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அதற்கு அப்புறமாக தான் அவர் பதில் அளிக்க ஆரம்பிக்கிறார். இந்த லெந்து காலங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற இந்த காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்தினால் நிறைந்திருக்கிறவர், அவர் ஞானம் உள்ளவர். ஆனால் அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? நம்மை அறிந்து கொள்ளுகிற ஞானம்,
நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்து புரிந்து கொள்ளுகிற ஞானம். அதனாலதான் எபிரேயர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இந்த 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 இயேசு கிறிஸ்துவனர் எப்படியானவர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாமல், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி கஷ்டப்படுறாங்களே பரிதபிக்க கூடாமல், அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல, நம்மை போல பாடுகள் பட்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனா இந்த ஞானம் எதற்காக பயன்படுகிறது? அது முக்கியம் பிரியமானவர்களே. ஏன்னா உலக ஞானத்திற்கும் தேவனுடைய ஞானத்திற்கும் எப்பொழுதுமே முரண்பாடு உண்டு. தேவ ஞானம் உலக ஞானத்திற்கு அநேக நேரங்கள்ல முரண்படும், அல்லது உலக ஞானம் அநேக நேரங்கள்ல தேவ ஞானத்திற்கு எதிராக நிற்கும். மனிதனுடைய ஞானம் அல்லது இந்த உலகத்துடைய ஞானம் என்ன சொல்லும்? சிலுவை வேண்டாம் என்று சொல்லும், சிலுவை அதிகமான விலை கிரயம் என்று சொல்லும். ஆனால் தேவனுடைய ஞானம் சிலுவையை ஏற்றுக்கொள்ளும், அதை தவிர்க்காது. சிலுவை என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளம். ஆண்டவருக்காக பிதாவின் சித்தத்திற்கான ஒரு அதை செய்யும் போது வருகிற சந்திக்கிற அவமானத்தின் அடையாளம். சிலுவை என்பது கைவிடப்படுவதின் அடையாளம். உலகத்தால ஒரு சில நேரம் கைவிடப்படுவோம். நம்ம உலக ஞானம் சொல்லும் அதை வேண்டான்னு சொல்லும், மனுஷீக ஞானம் சொல்லும் வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், இது கஷ்டமானது, இது உனக்கு தேவையில்லாதது, ஏன் இது நீ பண்ற அப்படின்னு சொல்லும். ஆனா தேவனுடைய ஞானம் அது எப்படிப்பட்ட சிலுவையாக இருந்தாலும், சிலுவை என்றால் என்ன? அவமானம், கைவிடப்படுதல், இகழப்படுதல், அவமானப்படுத்தப்பட்டு ஒன்றும் இல்லாதபடி கடைசி நொடி வரை மரண பரியந்தம் சிலுவையை எடுத்துக்கொள்ளுவது. இயேசு கிறிஸ்துவானவர் இன்னொரு இடத்துல சீஷத்துவத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய சீஷர்கள். அநேக நேரம் இந்த உலக ஞானம் தேவனுடைய ஞானத்திற்கு எதிரானது. உலக ஞானம் எளிதான வாழ்க்கையை தெரிந்தெடுக்கும், கஷ்டமில்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, சவால்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுக்கும். ஆனா தேவனுடைய ஞானம் சவால்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அது தேவனுடைய காரியம் என்றால், அது தேவனுடைய சித்தம் என்றால் அதை தெரிந்து கொள்ளும் பிரியமானவர்களே. அதுக்காக நான் முட்டாள்தனமா உபத்திரவத்தை தெரிந்து கொள்வதில்லை, முட்டாள்தனமா பேசி நான் பிரச்சனையை கொண்டு வர்றது கிடையாது, மற்றவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எதிர்த்து நிக்கிறது கிடையாது, மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினையான பேச்சை நான் பேசுறது கிடையாது, செய்யற காரியங்களை செய்யறது கிடையாது. அதுவல்ல, தேவனுடைய காரியம் என்னதென்று அறிந்து, தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து, அந்த சித்தத்தை சரியானபடி உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுடைய ஞானம். வளர்ந்து வருகிற காலத்துல இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அநேகருடைய காரியங்களை கேட்டு உணர்ந்து கேள்விகளை எழுப்பினார். ஆனா அதே தேவன் கெத்செமனே தோட்டத்துல என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷீகமா யோசித்திருந்தா, உலக ஞானத்துல யோசித்திருந்தா, அவருடைய சீஷர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் யோசித்திருந்தா, அல்லது அந்த யூத ஜனங்கள் இவரை துன்பப்படுத்துவதை யோசித்திருந்தா, இந்த ரோம வீரர்கள் இவரை சிலுவையில் அறைவதை யோசித்திருந்தா, இவர்கள் என்னுடைய இரத்தத்திற்கு தகுதியானவர்களா, இவர்கள் என்னுடைய இந்த தியாகமான பலிக்கு தகுதியானவர்களா என்று சொல்லி யோசித்திருந்தா, கண்டிப்பாக அவர் சிலுவையை தவிர்த்திருந்திருப்பார். இவங்க இதுக்கு சரிப்பட்டவங்க கிடையாது, இதுக்கு தகுதியானவங்க கிடையாது, என்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்கு இவர்கள் ஒருபோதும் தகுதியானவர்கள் கிடையாது என்று சொல்லி அவர் அதை தவிர்த்திருந்திருப்பார். ஆனால் தேவனுடைய ஞானம் என்ன சொல்லியது? இந்த விலைக்கிரயம் அது பெரிதோ சிறிதோ, இந்த விலைக்கிரயம் தேவையான ஒன்று.
பிதாவின் சித்தம் முடிவானது, பிதாவின் சித்தமே இறுதியானது என்று சொல்லி அந்த பிதாவின் சித்தத்திற்கு விட்டு கொடுப்பது. அதுதான் தேவனுடைய ஞானம். இந்த காலத்துல நம்ம ஒவ்வொருவரும் ஞானத்திற்காக ஜெபிக்கிறோம். ஞானம் என்றால் ஏதோ உலக அறிவு மாத்திரம் கிடையாது. ஞானம் என்றால் எதை எப்பொழுது சரியாக செய்வது என்பது மாத்திரம் கிடையாது. ஞானம் என்பது தேவனுடைய ஞானம் என்பது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு விட்டு கொடுப்பது. இந்த தேவனுடைய ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா, அவசரப்படாது பிரியமானவர்களே. ரொம்ப படபட படபடன்னு இருக்காது. அவசரமான உணர்ச்சிகளையும் அவசரமான உணர்வுகளையும் அதை வைத்து தீர்மானிக்காது. தீர்மானங்களை அவசரத்தோட பதட்டத்தோடு மற்றவர்களுடைய காரியங்களுக்கு எதிர்வினை செய்யும்படியாக இந்த தேவனுடைய ஞானம் செய்யாது. நம்ம அநேக நேரம் ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறோம்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் இப்படி பதில் சொல்லணும், இப்படி பதிலீடு செய்யணும், இப்படி நான் திருப்பி கொடுக்கணும், இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன், ஏன்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. படபடன்னு ஒரு சில காரியங்களை வேக வேகமா யோசிச்சு, வேக வேகமா பேசி, வேக வேகமா தீர்மானிச்சு, வேகமாக நம்ம முடிவெடுப்போம். ஆனால் இந்த தேவனுடைய ஞானம் நமக்குள்ளாக வரும்போது என்ன செய்யும் தெரியுமா? நமக்குள்ளாக வருகிற அந்த சத்தங்கள், நமக்குள்ளாக வருகிற அந்த மனதின் போராட்டங்கள், இதை என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி பதில் கொடுக்கிறது, இந்த மாதிரியான சத்தங்களை அது அமைதிப்படுத்தும். அது சொல்லும், கவலைப்படாத, எரிச்சல் படாத, ஏன்னா தேவன் இருக்கிறார். சங்கீதத்துல சொல்லுதுல, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நம்ம எரிச்சல் அடைய மாட்டோம், கோபப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் இருக்கிறார், அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயத்தை செய்கிறவர். நான் தேவனுடைய ஞானத்தோடு கூட என்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனுடைய ஞானத்தை வைத்து அந்த காரியங்களை நான் நிதானித்து அறிகிறேன். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அது தவறுதான். ஆனா தேவனுடைய ஞானம் எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் என்ன பதில் கொடுக்கணும், பதில் கொடுக்கணுமா கூடாதா, எப்படி கொடுக்கணும், என்ன அளவுல கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய முடிவுகளை, நம்முடைய இலக்குகளை, நம்முடைய தீர்ப்புகளை அது சரிப்படுத்துகிறது. நம்ம பதட்டத்தோடு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அங்க தேவனுடைய ஞானம் கிடையாது பிரியமானவர்களே. நம்ம மற்றவர்களுடைய காரியங்களுக்கு எதிர்வினையாக நம்ம முடிவெடுத்து காரியங்களை பேசி அதை செய்தோம் என்றால் அங்கு தேவனுடைய ஞானத்திற்கு இடம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானம், அவங்க அநேக நேரத்துல அவரை சோதிப்பதற்கு வந்தாங்கல்ல, ஒவ்வொருவரும் விதவிதமா அவரை சோதித்தாங்க. ஆனா யாராலும் அவரை வெற்றி கொள்ளவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் தேவனுடைய ஞானத்தினால நிறைந்து அமைதலோடு கூட தனக்கு எதிராக வந்த ஒவ்வொருவரையும் வெட்கப்படுத்தும்படியாக அவர்களை அவர்களை சரியான விதத்துல அவர் கையாண்டதை பார்க்கிறோம். எதனால? அவர் தேவனுடைய ஞானத்தினால நிரம்பி இருப்பதனால். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானங்களை எடுக்கும்போது, எதிர்வினைகளை செய்யும் போது, அநேக நேரம் சொல்லுவாங்க, ஆக்ஷன் மே நாட் பி சின் பட் ரியாக்ஷன் குட் பி. நம்ம நம்ம சாதாரண செய்கிற ஒரு வினை, ஒரு செயல் அது பாவமாக இருக்காது, ஏன்னா யோசிச்சு செய்வோம். ஆனா எதிர்வினை இருக்கு இல்லையா, மற்றவங்க செய்யறதுக்காக நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம் இல்லையா, அதுல பாவம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன், இதை செய்வேன், இதை இப்படி சிந்திப்பேன், அதுதான் என்னுடைய சரியான பதிலடின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா, அதுல பாவம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நிறைய நேரம் எஃபிஷியண்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய ஞானம் விசுவாசத்தினால தேவனுக்கு கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளும். நம்ம தோற்று போனாலும் பரவாயில்ல, மனுஷிகமா நம்ம தோற்று போனது போல இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய ஞானத்தினால நிரப்பப்பட்டவனா அமைதலோடு கூட விசுவாசத்தினால கீழ்ப்படிவேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானம். இந்த லெந்து காலங்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவானவரை போல மாறுவதற்கு அநேக முறை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு வாஞ்சை. அதுல
இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானம் நம்மை நிரப்ப வேண்டும். அவர் அந்த ஞானத்தை நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். ஏன்னா நம்மை அவரை போல மாற்றுவதுதான் அவருடைய ஒரே சித்தம், ஒரே வாஞ்சை. பிதாவுடைய ஒரே வாஞ்சை என்ன? நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய பண்புகளால நிறைத்து விடுவதுதான். அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் மனுஷீக ஞானம் இல்லாமல் மனுஷீக ஞானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உலக ஞானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய ஞானத்தினால நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறார். இந்த நேரம் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி ஆகும். நான் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்த போது என் மீது அன்பா இருந்த ஒரு சிலர், என்னுடைய வாழ்க்கை மீது கரிசனை உள்ள ஒரு சில நண்பர்களும் உறவினர்களும், நான் இன்ஜினியரிங்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைச்ச ஒரு சிலர் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், இது ஒரு முட்டாள்தனமான காரியம். இதை விட ஒரு முட்டாள்தனமான காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ பின்னாடி வாழ்க்கையில வருத்தப்படுவ. ஐயோ, நான் இப்படி முடிவெடுத்துட்டேனே வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூறினார்கள். ஆனால் எனக்கு தெரியும், திட்டமாக தெளிவாக ஆண்டவர் பல நேரங்களில் அந்த காரியத்தை குறித்து பேசி இருக்கிறார். ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பேசி இருக்கிறார் என்று சொல்லி நான் திடமாக தெளிவாக அறிந்திருந்ததுனால நான் அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். 2002 இப்பொழுது ஏறக்குறை 24 ஆண்டுகளை நான் தொடப்போகிறேன். இந்த 24 ஆண்டுகளில் ஒரு முறை கூட நான் தவறாக முடிவெடுத்து விட்டேன் என்று சொல்லி யோசித்தது கிடையாது. தேவனுடைய திட்டம் தவறானது என்று சொல்லி யோசித்தது. ஏனென்றால் அந்த நேரத்துல தேவனுடைய ஞானத்தினால நிரப்பப்பட்டு அந்த 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 முடிவை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். பரபரப்பினால் அல்ல, படபடப்பினால் அல்ல, உணர்ச்சி மிகுந்ததினால் அல்ல. தேவனுடைய ஞானம் அமைதலோடு தெளிவாக திடமாக நேர்த்தியாக முடிவெடுக்க ஆண்டவருடைய ஞானம் நமக்கு உதவி செய்யும். இந்த நேரத்துல எந்தெந்த பகுதிகளில் தேவனுடைய ஞானத்தினால நாம் நிரப்பப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவரை போல நாமும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் தீர்மானிக்கும் போது மனுஷீக ஞானத்துல தீர்மானிப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அது வேண்டாம். அது எளிதாக இருந்தாலும், பிரச்சனை இல்லாததை போல இருந்தாலும் அது வேண்டாம். தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு சரியான தீர்மானங்களை எடுத்து சரியானபடி வாழ்வதற்கு, விசுவாசத்தோடு கீழ்ப்படிவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரங்கள்ல ஆண்டவரே, ஞானத்தை ஆண்டவரே எங்களுடைய உலக காரியங்களுக்காக, உலகத்தின் காரியங்களை நாங்கள் அனுமானிப்பதற்காக நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதிலையும் உம்முடைய சித்தத்திற்காக விசுவாசத்தோடு கீழ்ப்படிவதிலையும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை ஒவ்வொருவரும் உடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் மனுஷீக ஞானத்தினால முடிவுகளை எடுத்திருந்தா, எதிர்வினை ஆற்றி இருந்தா, கர்த்தர் தாமே அந்த காரியங்களை எங்களுக்கு மன்னித்து இந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவரை போல ஞானம் உள்ளவர்களாக உம்முடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதற்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பலவீனமான பாண்டங்கள், நாங்கள் ஆண்டவரே அறிவு குறைந்தவர்கள், ஞானம் இல்லாமல் அநேக நேரம் செயல்பட்டு விடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அந்த நேரங்களுக்கு எங்களை மன்னியுங்க. உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க. விசுவாசத்தோடு உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது எவ்வளவு பாடுகள் நிறைந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் நிறைந்தாலும் சரி, சந்தோஷத்தோடு உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. துதிக நம்ம மகிமெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.